தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, விவரம் என்ன? வணக்கம். அதாவது விழுப்புரம் அடுத்த கெடார் அருகில் உள்ள குண்டலப்புலியூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அன்புஜோதி ஆசிரமம் என்ற பேரில் ஒரு தனியார் ஆசிரமம் வந்து இயங்கி வந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த ஆசிரமம் பார்த்தீங்கன்னாக்கா உரிய அனுமதி இல்லாமல் இயங்கி வருவதாக கிடைத்த புகாரினுடைய அடிப்படையில கடந்த 10ஆம் தேதி காவல்துறையினர், வருவாய்த்துறை மற்றும் மாற்றுத்திறனாளி அலுவலகம் வந்து சோதனை மேற்கொண்டாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்டவர் வந்து அங்க சட்டவிரோதமாக தங்க வைக்கப்பட்டு உரிய பராமரிப்பு இல்லாமல் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சூழல்ல அவர்கள் அனைவரும் வந்து மீட்கப்பட்டு தற்போது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு அங்க உரிய சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களும் நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஆசிரமத்தில் அவர்கள் அடித்து அவர்கள் கொடுமை செய்யப்பட்டதாகவும் பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் வந்து தகவல் கிடைத்ததன் பேரில் கெடார் காவல்துறையினர் வந்து அந்த ஆசிரமத்தில் நடத்த நிர்வாகிகள் உட்பட 6 பேர் மீது 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில அந்த ஆசிரமத்தை வந்து மூட விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வந்து தற்போது வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. தற்போது அந்த ஆசிரமம் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஆசிரமத்தை வந்து மூடுவதற்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பயணி வந்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல நேற்று இந்த வழக்குல 4 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நன்றி குணாநிதி, உங்கள் தகவல்களுக்கு.